பெண் குழந்தை ஸ்போர்ட்ஸுக்கே விட மாட்டாங்க. அதுலேயும் அவங்களுக்கு ஒரு கை வந்து ஒரு குறைபாடோடு இருக்கும்போது அதை நிறையா மாற்றி மெடலாக மாற்றி காமிச்ச ஒரு தாய் தகப்பன் தான் அவங்க. நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கம்மா. என்ன சொன்னாங்க குழந்தையில இருக்கும்போது துளசிமதியை, இப்போ நீங்கள் என்னவா அதை மாற்றிருக்கீங்க? குழந்தைங்க 2 பேரும் கிரவுண்டுக்கு போய் விளையாடுற அவங்க அப்பா அழைச்சின்னு போகிறச்ச எல்லாரும் சொன்ன முதல் வார்த்தை 2 பொன் பிள்ளைகள், இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, சாதிக்க போகிறாங்க. கடைசியில் அந்த பொண்ணு கை ஊனம், அவங்க கடைசியில் அந்த கை 2வது கையும் உடஞ்சிட்டு எதுக்குமே லாய்க்கு இல்லாமல் போகிறாங்கன்னு அவங்க 2 பேரும் விளையாட போகிறச்ச அவங்க எதிர்க்க சொன்னவங்க தான் நிறைய பேர். சொந்தக்காரங்க மட்டும் இல்லை, எல்லாருமே. நான் அப்போவே அவங்க அப்பா தான் எல்லாமே அவங்களுக்கு. அவங்க அப்போ சொன்னது தான், நீங்கள் யார் எது சொன்னாலும் சரி, அவங்க அப்பா எல்லாமே அவங்க கூடவே இருந்து தினமும் நான் என்னை விட அவங்க அப்பா தான் அவருக்கு எல்லாமே. அப்பா அம்மா எல்லாமே குரு தெய்வன்ற மாதிரி எல்லாமே அவங்க அப்பா தான். காலையில் எழுந்தாருன்னா குழந்தைங்க கூடவே ட்ராவல் பண்ணுவார். காலையில் எழுந்து குழந்தைங்கள ரெடி பண்ணி கிளம்பி 5 மணிக்குனா 5 மணிக்கு அவங்க ரெடியாக இருக்கணும். திருப்பி 7 மணிக்கு 7 மணிக்கு வந்தாங்கன்னா திருப்பி ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பணும். ஸோ இதெல்லாம் நான் கூட இருந்து அவங்க கூட நான் பக்கபலமாக இருந்திருக்கேன். மற்றபடி எல்லாமே அவங்க அப்பா தான் அவங்க எல்லாமே. இப்போ வரைக்குமே ப்ரீகேஜிலேருந்து இப்போ 12th முடிக்கிற வரைக்கும் அகைன் காலேஜ் இப்போ வரைக்குமே இதே தான் ஓடிட்டுருக்கு அவங்களுக்கு. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை நடந்திருக்கும். அதுக்கப்புறமா இப்போது அவள் வந்து ஏஷியா முடித்து வந்தால் ஏர்போர்ட்லேருந்து இறங்குறாங்க. அவங்க அப்பாவை பார்த்து ரிசீவ் பண்ணுறாங்க. அவங்க அப்பா தான் ரிசீவ் பண்ணுறாங்க ஏர்போர்ட்டில். அந்த இதை எங்களால் தாங்கவே முடியல. ஏர்போர்ட்டில் எல்லாருமே ரிசீவ் பண்ணுறாங்க. எங்களுக்காகவே ப்ரெஸ்ஸில் இருந்துலாம் வந்திருக்காங்க. அவங்க அப்பாவோட கழுத்தில் அந்த மெடலை போட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த இடத்த நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் நினச்சி பார்க்கவே இல்லை. இப்போ டிவிலையோ யூடியூப்பில் எல்லாத்துலேயும் அவங்க மற்றவங்க எல்லோரும் பார்க்குறச்ச அவங்களுமே நினைப்பாங்க இல்லையா, எப்படி நாங்கள் நினச்சதெல்லாம் முறியடித்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்கன்றச்ச எவ்வளோ பேர் சொன்னாங்களோ அவ்வளோ பேருக்கும் இது ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, அதுக்கு ரொம்பவுமே பொறாமையாகவும் இருந்திருக்கலாம். நாங்கள் இதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பாவும் நானுமே இதை ரொம்ப பல பிரச்சனைகளை தாண்டி வரும். இது வந்து பணம் மட்டும் இல்லை, பணம் புகழ் எல்லாமே வர்றதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். இப்போ நல்ல நிலமையில் என் குழந்தையால் நல்லா இருக்கிறோம்.